நீட் தேர்வுக்கு எதிராக பெறப்பட்ட கையெழுத்து அட்டைகள் காலால் மிதிக்கப்பட்டு கிடப்பதுதான் நீட் ஒழிப்பு ரகசியமா என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என திமுக இளைஞர் அணி சார்பில் தமிழகம் முழுவதும் 50 லட்சம் கையெழுத்து பெறப்பட்டது. கையெழுத்து பெறப்பட்ட அட்டைகள் சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கையெழுத்து அட்டைகள் மாநாடு வெளித்திடல் முழுவதும் குப்பைகளாக சிதறி கிடந்தன. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்காக பெறப்பட்ட நீட் தேர்வு ரத்து அட்டைகள் மீது பொதுமக்கள் மிதித்து நடந்து சென்ற காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் இதுதான் திமுகவின் நீட் ஒழிப்பு ரகசியமா என்று கேள்வி எழுப்பினார். ஒரே கையெழுத்திலே நீட்டை ஒழிப்போம் என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஊரெல்லாம் கையெழுத்து வாங்குகின்ற திட்டத்தை அறிவித்து 50 லட்சம் கையெழுத்து என இலக்கு நிர்ணயித்து 85 லட்சம் கையெழுத்தை வாங்கிவிட்டோம் என்று மாநாட்டிலே மாறுதட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது? நேற்று நாங்கள் ஊடகத்திலே பத்திரிகை உங்களுடைய வாயிலாக நாங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நீட் கையெழுத்திற்காக பெறப்பட்ட காகிதங்கள் எல்லாம் சேலம் மாநாட்டிலே காலில் மிதிபடுகின்ற காகிதங்களாக இருந்த நிலையை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஆக இதுதான் அந்த ரகசியமா? கையெழுத்து பெறப்பட்ட காகிதங்கள் காலில் மிடுபடுகின்ற காகிதங்களாக மாநாட்டிலே கொட்டி கிடக்கிறது, சிதறி கிடக்கிறது. இதுதான் அந்த ரகசியமா? இதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய நீட் நிலைப்பாடா என்பதை நான் அறிய விரும்புகின்றேன்.